வணக்கம் நண்பர்களே, இவன் இங்கே இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு சிறப்பு நாள். தயார் தானே? ஆம், நீங்கள் சரியாக ஊகித்தீர்கள். அது என்னவென்று தெரிந்து கொள்ள தயார் தானே? மற்றும் நான் நாளையும் அவற்றை வைத்திருப்பேன் என்று நம்புகிறேன். நண்பர்களே, நான் தயார் செய்து வந்துள்ளேன். இது இன்றைக்கு நான் தயார் செய்ததிலிருந்து ஒரு சிறிய பகுதி மட்டும்தான். எனவே இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். இது என்ன? நான் கிட்டத்தட்ட மறந்துட்டேன். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. முதல் கோமாளித்தனம். நான் என்ன யோசித்தேன் பாருங்கள். நான் அலமாரியில் மறைந்து யாராவது அதை திறக்க காத்திருப்பேன். நண்பர்களே, நான் அலமாரிக்குள் வீடியோவும் எடுப்பேன். ஓ என் கடவுளே, அவள் இங்கே இருக்கிறார். வணக்கம். ஓ, இப்போது என்ன? ஓ சரி. இல்லை, அவள் விலகி சென்று விட்டாள். ஆம், அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நண்பர்களே, இது வேலை செய்யல. அதனால் நான் ஒரு ஊசல் வைக்கும். $100. நீங்க இங்கே வீடியோ எடுக்கிறீங்களா? சரி, அது $100. அங்கே மேலும் இருக்கலாம். ஆச்சரியம். நீங்கள் கோமாளித்தனத்துக்கு உள்ளாகிவிட்டீர்கள். நீங்கள் என்னை ஏன் கோமாளித்தனத்துக்கு உள்ளாக்கவில்லை? சந்தோஷமான கோமாளித்தன நாள். நான் உன் மீதான பழிக்கு பழி வாங்குவேன். இவன் மிகச்சிறந்த தொடக்கம் நண்பர்களே. ஆனால் எனக்கு இன்னும் பல கோமாளித்தனங்கள் உள்ளன. மேலும் இந்த வீடியோக்கு 5000 லைக்குகள் கிடைத்தால் நிச்சயமாக 2வது பகுதியையும் வீடியோ எடுப்போம். எனவே இப்போது வீடியோவின் கீழ் சென்று லைக் அழுத்துங்கள். மாரியாவுக்கு நான் தயார் செய்துள்ள பரிசை பார்த்தாலே போதும். மிகப்பெரியதும் நன்றாகவும் உள்ளது. அவள் அதை திறக்க எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அடடா, அது காலியா இருக்குது. ஏன்னா பரிசா இருக்கும். நானே உள்ள உட்கார்ந்து ரொம்ப சத்தமாக கம்பி அடிக்கிறேன். நாளின் இப்போதைய நேரத்தில் இது யார் என ஆச்சரியமாக இருக்கிறது. வாவ், யாரோ ஒரு பரிசு பெற்றார்கள். அது என்னுடையது. சப்ஸ்கிரைபர்களிடம் இருந்து எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. ஓ என் கடவுளே, நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். ஆச்சரியம். இவன், நீ ஏன் என்னை இவ்வாறு பயமுறுத்துகிறாய்? அருமை, நீ என் சகோதரி, எனக்கு தெரியும். மேலும் உனக்கு ஆச்சரியங்கள் பிடிக்கும், எனக்கு தெரியும். அப்படியானால் உனக்கு ஒரு ஆச்சரியம் உண்டு. ஆச்சரியம் என்ன? நீங்கள் அதற்கு தகுதியானவர். அருமை, நான் அதுக்கு தகுதியானவன் என நினைக்கிறேன். மீண்டும் பால் மறந்துட்டேன். இப்போது செயல்படும் நேரம். மிகவும் கனமாக இருக்கிறது. இந்த மாபெரும் காந்தத்தை பாருங்கள். ரொம்ப கனமாக இருக்கிறது. முடிஞ்சது. இப்போது நாங்கள் மறைந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மகிழ்ச்சியானதாக இருக்கும். இறுதியாக நான் பால் கொண்டு வந்து ஒரு சரியான காலை உணவை எடுத்துக்கொண்டேன். என்ன தவறு? அது எதிர்பாராததே. என்ன? நான் செய்ய முடியல. ஒரு காந்தம். அதை யாரு செஞ்சது? சுவையாக உண்க மைக். அப்படியானால் நீங்கள் இது பண்றீங்களா? ஆம், கோபப்படாதீர்கள் என் நண்பரே. இது ஒரு கோமாளித்தனம் மட்டுமே. அதுக்குதான் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் என்ன பண்றீங்க? என் காலை உணவை கெடுத்ததுக்காக உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இது என் சட்டையெல்லாம் கெட்டு போய்விட்டது. நான் குளித்து வருகிறேன். மேலும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். அது முடிஞ்சு விட்டது. ஆனா செய்ய வேண்டிய ஒரு கடைசி விஷயம் மட்டுமே உள்ளது. பாருங்க, அது ஒரு தவளை. கவலை வேண்டாம். இது சாதாரண கோமாளித்தனம் தான். அதிர்ஷ்டம் இருக்கட்டும். மைக், நீ புராங்க் போர் அறிவித்து விட்ட. ஆனா கவலைப்படாத, என்கிட்ட இன்னும் நிறைய புராங்க் இருக்கு. ஆனா முதலில் நான் என் முடிய உலர்த்தணும்.
மைக், நான் ஆர்டர் செய்த இந்த குளிர் பொருட்களை பாருங்கள். அவை எப்படி வேலை செய்கின்றன பாருங்கள். நீங்கள் ஒன்று பெறுகிறீர்கள், பின்னர் நீங்கள் இதை செய்ய வேண்டும். அதை தரையில் எரிந்து விடுங்கள். அது ஒரு பெரிய வெடிப்பு ஏற்படுத்தும். எனவே நான் ஐவானை திரும்ப பெறப் போகிறேன். நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், அந்த மேற்பரப்பின் கீழ் நிறையவை வைத்து அவன் வீட்டை விட்டு வெளியேறும் போது அவை பெரிய வெடிப்பு ஏற்படுத்தும். நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? வெளியே வா, வேணாம். நான் இப்போ ஐவானுக்கு பிராங்க் போடுகிறேன். ஆஹா, சரி. அதிகமா ஸ்மூதா இருக்கு. நான் என் நண்பர்களுக்கு மற்றொரு சூப்பர் புறாங்கை ஷேர் செய்துள்ளேன். சரி, நான் மிகவும் உற்சாகமாக உள்ளேன். உன்னை பிடிச்சேன் ஐவன். இந்த முறை என்னை நல்லா பிடிச்ச, ஆனாலும் நான் உன்னை திரும்ப பெறுவேன். நீ இதை வருந்துவாய். ஆமா, நிச்சயம். அவனின் புறாங்குகள் மிகவும் தொந்தரவு செய்கின்றன. அவன் எங்களை எதிர்த்து போர் அறிவிக்க முடிவெடுத்தான். எனக்கு பசிக்கிறது. நம்ம ஒரு பிஸ்ஸா ஆர்டர் செய்யலாமா? ஆமா, என்ன நல்ல யோசனை. நம் பிஸ்ஸாக்களை ஆர்டர் செய்யலாமா? மற்றொரு கடைசி விவரம். ஹாய், வணக்கம். இது உங்க பிஸ்ஸா. $100. 100 நம்புறேன். இது நல்ல பிஸ்ஸா. ஆம் ஆம் ஆம், ரசியுங்கள். எனக்கு மிகவும் பசிக்குது. நான் பசியால் வாடுகிறேன். பிஸ்ஸா எங்கே? பிஸ்ஸா எங்க? ஆப்பிட்டு பிஸ்ஸா இல்லையா? பிஸ்ஸா இல்லை, மன்னிக்கவும் தோல்வியாளர்கள். பான் ஆப்பிட்டிட் தோல்வியாளர்களா? இது ஐவன் தான். மீண்டும் ஐவனா? அவன் எங்களை ஏமாற்றுகிறான். அவன் பணத்தை பெற்றான். பணத்திற்கு நன்றி தோல்வியாளர்களே. சரி, இன்னைக்கு நம்ம பசித்து இருப்போம். ஏனால் அது ஐவன் தான். உண்மையில எங்க அடுத்த புறாங் யோசனை இங்க இருக்கும். இங்கே வந்து புறாங் யோசனை இருக்குது. இந்த குளத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். நான் அதுல தண்ணீர் வைக்கிறேன். அதன் மீது ஒரு போர்வை போட்டு முடிப்போம். சோஃபா தயாராக உள்ளது. ஐவன் அதுல விழுந்து விடுவான் என நம்புகிறேன். கட்டி நம்பர் 1. இது கடைசி கட்டி. ஆகவே இங்கே போர்வை உள்ளது. பசங்களே, இந்த பொருள் சோஃபா போல தோன்றுகிறதா என்பதை கீழே உள்ள கருத்துக்களில் எழுதுங்கள். இப்போது நாம் அந்த துணிகளை வைத்து உட்கார்ந்து சுலபமாக ஐவன் இந்த ஏமாற்றத்திற்கு விழுவதை காத்திருப்போம். ஹே மைக், அது சூப்பர் புதிய சோஃபா. ஐவன் எங்க? ஐவன் எங்க? மைக், நீ அதை செய்தது? இல்ல, அது நான் இல்லை. ஐவன், உன் புறாங்குகள் போதும் எனக்கு. ஆமாம், அது ஐவனுக்காக தான் இருந்தது. ஆனால் ஸ்டான்லி எனது கொள்கலனுக்குள்ள சிக்கினான். எனவே அது வேடிக்கையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. அட ஐவன், ஐவன் இங்கு வா. ஸ்டான், ஏன் கத்துகிறாய்? நான் உன் புறாங்குகளால மிகவும் சலித்து விட்டேன் ஐவன். நீ என் போனை பலூன்களுடன் ஒட்டினாய். ஏன்? இல்லை, என் போன் இல்லை. நான் வெறும் காமெடி செய்கிறேன். அது வெறும் போன் கேஸ். உண்மையா? ஆமாம், உண்மையில உங்கள் போன் எங்க இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆமாம், அது எனது அறையில் தான். இல்லையா? இல்ல, அது குளத்தின் அடியில இருக்குது. என்ன? எங்கு? நான் வெறும் காமெடி செய்கிறேன். என் போன், அதை எனக்கு கொடு. உனக்கு ஒருபோதும் திருப்பி தர மாட்டேன். நீ அது எனக்கு ஒருபோதும் கொடுக்கலையே. முதல் முறையாக நான் புராங்க்டை வெறுத்தேன். ஆனால் இப்போது நான் அதை என் பிறந்த நாளை விட அதிகம் நேசிக்கிறேன் என்று நினைக்கிறேன். இங்கே எனக்கு சில போலியான கரப்பான் பூச்சிகள் உள்ளன மற்றும் இங்கே எனக்கு ஐவானின் பிடித்த சீரியல் உள்ளது. நான் அவற்றை அங்கே ஊற்ற விரும்புகிறேன். இப்போது ஐவன் ஒரு சீரியல் கிண்ணம் எடுக்க சென்றால் அவன் ஒரு சிறிய பெண்ணை போல கத்துவான். மற்றும் இப்போது இந்த கிண்ணத்தை மறைக்க வேண்டும். இப்ப நான் பசியால வாடுகிறேன். நான் காலை உணவை பண்ணல. நான் பிஸ்ஸாவை பருகல. இவை அனைத்தும் அந்த புறாங்குகளினால. இறுதியில நான் என்னுடைய சீரியலை அமைதியாக உண்ணலாம். அட காத்திரு, அந்த கரப்பான் பூச்சிகள் போலியாக உள்ளன. எல்லாம் முடிந்து விட்டது. கால்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அது மிகவும் உண்மையாக தெரிகிறது. இப்போது யாராவது கண்டுபிடிக்கும் முன் இங்கிருந்து புறப்படுவோம். அட, படிகளை மறந்துட்டேன். இப்போது எனது சிறப்பு புறாங்கிற்கான நேரம் வந்துட்டது. அதனால நான் இதை அணிய போகிறேன். எனது புதிய தோற்றம் பிடிக்கிறதா? சிறுவர்கள் இதை பாராட்டுவார்கள் என்று நம்புகிறேன்.
ஸ்டான்லியும் மரியாவும் இந்த கேக்கை விரும்புவார்கள் என்று நினைக்கிறேன். ரெசிபி எளிதாக இருக்கிறது. ஒரு பலூனும் கொஞ்சம் கிரீமும் போதும். கூட்டம் எல்லாரும் இங்கு வாருங்கள், உங்களுக்காக ஒன்றை வைத்துள்ளேன். எனவே நான் எல்லா கேலிகளை தொடங்கினேன் மற்றும் நான் கொஞ்சம் வருந்துகிறேன். அதனால் உங்களுக்காக ஒரு கேக்கை தயாரித்தேன். இவன் நீ மிகவும் இனிமையானவன். ஆம், உங்களுக்கு தாராளமா எடுத்துக்கொள்ளுங்கள். அது சுவையாக தெரிகிறது. ஆம் இல்லையா? இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. சந்தாதாரராகவும் விருப்பத்தை அழுத்தவும் மற்றும் கருத்துக்களை எழுதவும். பை பை. மீண்டும் சரி, எனக்கு தோன்றுகிறது இந்த கேலி தோல்வியடைந்தது, ஏனெனில் இது நமக்கு வந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆகவே நாம் இந்த நாளில் முழுவதும் பசித்துக் கொண்டிருப்போம்.